குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. கடவுள் அருள் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். விசுவாவசு வருடம் மார்கழி மாதம் 29ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இது தமிழுக்கு. ஆங்கிலம் 13/1/2026 ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6:34. திதி இன்று மாலை 5:36 வரை தசமி, அதன் பின்பு ஏகாதசி திதி. நட்சத்திரம் இன்று முழுவதும் விசாகம். நாம யோகம் இன்று இரவு 9:29 வரை சூடம், அதன் பின்பு கண்டம். கரணம் மாலை 5:36 வரை பத்திரை கரணம், அதன் பின்பு பவகரணம். அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் மரண யோகம். சுப வேலைகளை தவிர்ப்பது நல்லது. நல்ல நேரம் காலை 10:30 11:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகு காலம் பிற்பகல் 3 மணியிலிருந்து 4:30 வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. குளிகை நண்பகல் 12 மணி முதல் 1:30 வரை. சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் நண்பகல் 1:30 பிற்பகல் 2:30 வரை. மாலை 7:30 8:30 வரை. வாரசூலம் வடக்கு, பரிகாரம் பால். சந்திராசிரம நட்சத்திரம் இன்று முழுவதும் ரேவதி. ரேவதிக்கு அப்புறம் அஸ்வினி நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் ஆரம்பம் ஆகிறது. இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமையினாலே நம்ம வழிபடுவது முருகப்பெருமானும் துர்கையும் வழிபாடு செய்வது நன்மை. அதே போல இன்னைக்கு கொண்டு செல்லுகின்ற பொருள் ஒரு எலுமிச்சங்கனியை மட்டும் எடுத்துட்டு போங்க, சிறப்பாக இருக்கும். நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம். அதாவது பைரவரை எப்படி வணங்குவது, இந்த பைரவரை வணங்கினால் என்னென்ன நன்மைகள் நடக்கும், அஷ்டமி திதியில சுபகாரியம் செய்யலாமா அப்படின்றத பார்க்கலாம். பார்ப்பதற்கு முன்பு நம்ம கோச்சாரத்தை பார்த்துருவோம். தனுசு லக்னம். லக்னத்துக்குள்ளேயே சூரியனும் செவ்வாயும் புத பகவானும். மகரத்தில் சுக்கிர பகவான், கும்பத்தில் ராகு பகவான், மீனத்தில் சனி பகவான், மிதுனத்தில் குரு பகவான், சிம்மத்தில் கேது பகவான், அதே போல துலாத்தில் சந்திர பகவான். சந்திரன் மாலை 5:21 விருச்சிகத்தில் பிரவேசமாகிறார். மேஷ ராசிக்கு சந்திராசிரமம் மாலை ஆரம்பம் ஆகிறது. நம்ம செவ்வாய்க்கிழமையில கூட நம்ம பைரவருக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறோம். அதே போல முருகப்பெருமானுக்கும். அஷ்டமி திதிகள்ல சுபகாரியங்கள் செய்யலாமா அப்படின்னா செய்யக்கூடாது. என்னென்ன செய்யக்கூடாது அப்படின்னா திருமணம், கிரகப்பிரவேசம், சொத்து வாங்குதல், ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றது, இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் பண்ணக்கூடாது. இதெல்லாம் தவிர்க்கணும். அதே மாதிரி தெய்வீக காரியங்கள், தீட்சை அதெல்லாம் வாங்கலாம், மந்திரங்கள் ஜபிக்கலாம். இந்த மாதிரி செய்யறதெல்லாம் அஷ்டமி திதியில செய்யலாம். இழந்த செல்வங்களை மீண்டும் பெறவும், தொழில வளர்ச்சி காணவும், குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவவும், செல்வ செழிப்போடு வாழவும் தேய்பிறை அஷ்டமி என்று பைரவரை வழிபாடு செய்ய வேண்டியது சிறப்பு. எப்படி அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் எல்லாரும் வேலைக்கு போகிறாங்க. 8 மணி 9 மணி ஆகுது, வர முடியறதில்ல. அதனால இந்த காலகட்டத்தில் நமக்கு செல்வ வளங்களை வழங்குவதற்கு, நம்மை நலவிதமாக வழிகாட்டி வாழ வைப்பதற்கு பைரவர் வழிபாடு, அதுவும் தேய்பிறை அஷ்டமியில் இவரை வணங்குவது மிக மிக சிறப்பு. அதாவது அஷ்டமி அன்னைக்கு அஷ்டலக்ஷ்மிகளும் பைரவரை வணங்குமா. இது நான் சொன்னது இல்லை, முன்னோர்கள் சித்தர்கள் சொல்லி வச்சிருக்காங்க. அதாவது தேய்பிறை அஷ்டமியில் பைரவரை ஏன் வணங்க வேண்டும்? எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? எல்லாரும் பைரவர் வணங்குறாங்களே அப்படின்னு சொல்றாங்களேன்னு போய் வழக்கேற்றுறீங்க. ஆனா உண்மையான தாற்பயம் என்ன அப்படின்னா, அஷ்டலட்சுமிகளும் அஷ்டமி என்றுதான் பைரவரை வணங்கி தங்களுக்கு தேவையான சக்தியை பெற்று மக்களுக்கு மற்ற எல்லா நாட்களும் செல்வங்கள் வழங்கி வருவது என்பது
ஆன்றோர்கள் மற்றும் சித்தர்களின் நம்பிக்கை. நாமும் அதே தேய்பிறை அஷ்டமி அன்று பைரவரை வழிபட அஷ்டலட்சுமிகளின் ஆசியும் பைரவரின் வரங்களும் ஒருங்கிணைந்து கிடைத்துவிடும் என்பது நம்பிக்கை. அதே போல தேய்பிறை அஷ்டமி நாளில் வரும் ராகு காலத்தில் ஸ்ரீ சொர்ண பைரவர், சொர்ண ஆகர்ஷண பைரவரை வழிபட்டால் செல்வத்தின் பிரபஞ்ச அதிபதியை வழிபட்ட புண்ணியம் கிடைக்கும். எப்படி பாருங்க, ஸ்ரீ சொர்ண ஆகர்ஷண பைரவர் ராகு காலத்துல அஷ்டமி அன்று வணங்கினால் அது பிரபஞ்ச அதிபதியை வழிகாட்ட புண்ணியம் கிடைக்குமா. நமது 7 ஜென்மங்கள் மற்றும் 7 தலைமுறை முன்னோர்களின் பாவ வினைகளை தீர்க்க இது உதவுமா, தீர துவங்கும், ஆரம்பிக்கும். எப்படி இந்த சொர்ணாகர்ஷ பைரவரை ராகு காலத்தில் தேய்பிறை அஷ்டமியில வணங்கினார். அப்படி பாவ வினைகள் தீர துவங்கிய மறுநொடியே நமது செல்வ செழிப்பும் அதிகரிக்க துவங்கும். அதே போல ராகு காலத்துல ஸ்ரீ சொர்ணாகர்ஷ பைரவருக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் எல்லா விதமான நன்மைகளும் நடக்கும். இந்த தேய்பிறை அஷ்டமியில பைரவர் வணங்குவது, கால பைரவரையும் வணங்கலாம். ராகு காலத்துல சொர்ணாகர்ஷ பைரவரை வணங்குவது மிக மிக சிறப்பு. நமக்கு இருக்கின்ற 7 ஜென்ம பாவங்கள் தெரிஞ்சு செய்யறதோ தெரியாத பாவங்களை செய்யறதோ அத்தனையும் தீர துவங்கும். நமக்கு வருகின்ற நன்மைகள் அத்தனையும் அடுத்த நொடியே வர துவங்கும். அதனால இந்த பைரவர் அஷ்டமி திதி அன்று அஷ்டலட்சுமிகளும் வணங்குவதாக ஐதீகம். யாரும் தவற விடாதீர்கள். ஏன்னா நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனைகள், அதே மாதிரி நோய் நொடியெல்லாம் தீரும், வியாதிகள் நீங்கும், நிறைய விஷயங்கள் இருக்கு. பைரவருக்கு புனுகு வாங்கி சாத்தி மறுநாள் காலையில போய் அந்த புனுகை வாங்கிட்டு நெத்தியில இட்டுட்டு போனாலே வசியத்தன்மை ஏற்படும். இதெல்லாம் உண்மை. அதனால செய்யுங்க. ஏன்னா செவ்வாய்க்கிழமையிலும் பைரவருக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம். ஏன்னா 3 நாள் துர்கைக்கு பண்ணுவாங்க. அப்ப நீங்க போயிட்டு அந்த நேரத்துல பைரவருக்கு நீங்க தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம், நன்மையை செய்யும். இப்ப 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, மாலை வேளையில உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குது. அதனால இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள உங்களுக்கு என்னென்ன வேலைகள் நடக்கணுமோ அதெல்லாம் செஞ்சிருங்க. புதுசா எதுவும் செய்ய வேண்டாம். சாயந்தரத்துக்கு மேல புதுசா எதுனா செய்யணும்னு நினைச்சீங்கன்னா அதை இன்னைக்கு 5 மணிக்குள்ள செஞ்சு முடிச்சிருங்க. ஏன்னா புதிய முயற்சிகள் இழுவறியாதான் முடியும். அரசு காரியத்தில் பொறுமை தேவை. சிறு வார்த்தைகள் கூட மனக்கசப்பை ஏற்படுத்தலாம். பலதரப்பட்ட சிந்தனைகளால் குழப்பங்கள் உண்டாகும். அதே போல வேலை ஆட்களால் அலைச்சல்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்கு. சக ஊழியர் அனுசரித்து செல்லுங்கள். எந்த ஒரு விஷயத்திலும் கவனத்தோடு செயல்படுவது மிகவும் நன்மையை தரும். இன்னைக்கு புரிதல் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். இன்னைக்கு அதிர்ஷ்ட திசையில் மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 3ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. அசுனி நட்சத்திரக்காரர்கள் பொறுமை தேவை. பரணி நட்சத்திர குழப்பங்கள் ஏற்படும். கிருத்திகை நட்சத்திரம் அனுசரித்து செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்களுக்கு கணவனார்ந்தால் மனைவி, மனைவியார்ந்தால் கணவன் வழி உறவுகளால் ஆதரவு மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. இன்றைய தினம் வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதை உயரும். பிள்ளைகள் வழியில மகிழ்ச்சி ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு. வியாபாரத்தில் மாறுபட்ட சிந்தனைகள்லாம், அணுகுமுறையெல்லாம் இன்னைக்கு மேன்மையை ஏற்படுத்துகின்ற ஒரு தருணம் இருக்கு. உத்தியோகத்துல புதிய வாய்ப்புகள்லாம் சாதகமாக அமையும். மனதளவில் உங்களுக்கு தன்னம்பிக்கை மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. இன்றைய நாள் எதிர்ப்புகள்லாம் மறைகின்ற ஒரு நாளாகவும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும் சுகம் நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு இருக்கும். அதிர்ஷ்ட மேற்கு திசை, அதிர்ஷ்ட 4ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் ஆதரவு மேம்படக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை நிறைந்த ஒரு நாள்.
மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை மேம்படுகின்ற ஒரு தருணம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, மிதுன ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் அதாவது எந்த ஒரு பேச்சிலும் சமயோசிதமாக பேசி அந்த காரியத்தை முடிக்கின்ற ஒரு தன்மை இன்றைய தினம் உங்களிடம் ஏற்பட, வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள்லாம் சாதகமாக அமையும். உத்தியோகத்துல சில சூட்சமங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம். விருந்தினர்கள் வருகையால் குடும்பத்தில் மகிழ்ச்சியான ஒரு சூழலாம் ஏற்பட, சுப நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு மனம் மகிழக்கூடிய ஒரு தருணம். நீண்ட நாள் ஆசைகள்லாம் நிறைவேறுகின்ற ஒரு தருணம். உற்சாகம் நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. அதிசய கிழக்கு திசை அதிசயன் 9ஆம் அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஒப்பந்தங்கள்லாம் சாதகமாக அமையும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஆசைகள்லாம் நிறைவேறுகின்ற ஒரு தருணம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதெல்லாம் இன்னைக்கு மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. அக்கம் பக்கம் இருப்பவர்கள் ஒத்துழைப்பெல்லாம் கிடைக்கும். அடிப்படை வசதிகளை மேம்படுத்தக்கூடிய ஒரு தருணத்தை ஏற்படுத்த கற்பனை துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம், அதாவது கதை, கட்டுரை, எழுத்துத்துறை இது சார்ந்தவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு. வியாபாரத்துல சில நுட்பங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம். உத்தியோகத்துல சில மாற்றங்கள் ஏற்படும். வளைந்து, அதாவது சொல்லுவாங்க இல்லையா, வளைந்து நிலைந்து கொடுத்தால் எந்த ஒரு உத்தியோகத்திலும் நமக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி வளைந்து கொடுத்து செயல்படுங்கள், சிறப்பாக இருக்கும். புதிய கனவுகளும் பிறக்கும். இன்றைய தினம் தனம் நிறைந்த நாளாகவும் இருக்கும். அதிர்ஷ்ட மேற்கு திசை அதிர்ஷ்டன் 7ஆம் அதிர்ஷ்ட நிறம் இளம்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதெல்லாம் மேம்படும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமான ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு. ஆயிலம் நட்சத்திரக்காரர்களுக்கு கனவுகள் மெய்ப்படும் இன்றைய தினம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் உறவினர்களோட இன்னைக்கு நல்ல ஒரு என்ன சொல்றதுன்னா மனஸ்தாபம் நீங்கும். பண வரவு இருக்கும். அதே போல பூர்வீக சொத்துக்கள்ல அது ஒரு சிறு பிரச்சனை இருந்தா கூட விவேகத்தோடு அதுல செயல்பாடு இருக்கட்டும். நட்பு வட்டாரம் விரிவடையும். நீண்ட நாள் நண்பர்களின் சந்திப்பு ஏற்படும். உத்தியோகத்துல பொறுப்புகள்லாம் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி பங்குதாரர்கள்லாம் ஆதரவாக செயல்படுவார்கள். இன்றைய நாள் தன வரவு சிறப்பாக இருக்கும். பயணங்களால் ஆதாயம் கிடைக்கும். வெற்றிகள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு. அதிசய கிழக்கு திசை அதிசயன் 1ஆம் அதிர்ஷ்டம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்கள் விவேகத்தோடு செயல்பாடு இருக்கட்டும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திப்புகள், அதாவது பெரிய மனிதர்களின் சந்திப்புகள்லாம் ஏற்படும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவான ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்கள் அரசு சார்ந்த விஷயத்துல ரொம்ப ரொம்ப கவனத்தோட செயல்பாடு இருக்கணும். ஆரோக்கியம் சீராகும். எதிர்பார்த்த செய்திகள்லாம் கிடைக்கும். சகோதரர்கள் ஆதரவாக இருப்பார்கள். துணிச்சலா எதையும், அதாவது சில முடிவுகளை, எந்த ஒரு செயலிலும் சில முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும். உயர் பொறுப்பில் இருப்பவர்கள் பின்னணியாக உங்களுக்கு இருந்து செயல்படுவார்கள். பூர்வீக சொத்துக்களால் லாபங்கள் கிடைக்கும். இன்றைய நாள் சுகம் நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு அமையும். அதிசய வடதிசை அதிசயன் 3ஆம் அதிர்ஷ்டம் சந்தன நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர் கவனத்தோடு செயல்பட வேண்டியது அவசியம். அஸ்தம் நட்சத்திரம் ஆதரவான நாளாக இருக்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு லாபகரமான ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள்.
அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, கணவன் மனைவிக்கிடையே புரிதெல்லாம் ஏற்படுகின்ற ஒரு தருணம், தள்ளி போன சில விஷயங்கள்லாம் சாதகமாக முடிகின்ற ஒரு நாளாக இருக்க, ஆன்மீக பணிகள் ஆர்வம் அதிகரிக்க, எழுபறியான சில வரவுகள்லாம் கிடைக்கின்ற ஒரு வாய்ப்பு இன்றைய தினம் இருக்கு. உழைப்பிற்கு உண்டான மதிப்பு மரியாதை எல்லாம் ஏற்படுகின்ற ஒரு தருணம், வியாபாரத்துல புதிய தொடர்புகள்லாம் கிடைக்கின்ற ஒரு வாய்ப்பு. அச்சம்லாம் இன்னைக்கு தீரும். ஒரு பயம் அச்சம் இதெல்லாம் நீங்கி ஒரு தொழில்ல ஒரு நல்ல முன்னேற்றம். அதே மாதிரி உடல் சார்ந்த பிரச்சனைக்கு எதுவாக இருந்தாலும் எல்லாம் விலகி நன்மை நடக்கின்ற ஒரு தருணம் இருக்கு. அதே சமயத்துல கண்ணு பிரச்சனை, இந்த பல்லு பிரச்சனை இதெல்லாம் இருக்கிறவங்களுக்கு அதெல்லாம் தீரக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படும். அதிசய வடதிசை அதிசயம் 3ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதெல்லாம் அதிகரிக்கும். சுவாதி நட்சத்திரக்காரர் தன வரவுகள் ஏற்படும். விசாகம் நட்சத்திரக்காரர் தொடர்புகள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் பெரிய மனிதர்கள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிகராசி நேயர்களே, விருச்சிகராசி நேயர்களுக்கு இன்னைக்கு வரவும் இருக்கும் செலவும் இருக்கும். மனசுல ஒரு விதமான குழப்பங்கள் வந்து போகின்ற ஒரு தருணம் ஏற்படும். உதவி செய்வோரின் சுய ரூபங்களை அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு. தொழில் சம்பந்தமான சிலரின் அறிமுகம் ஏற்படுகின்ற ஒரு தருணம். அலுவலக பணிகளை ஏற்ற இறக்கமான சூழல்லாம் ஏற்பட, எதிர்பாராத சில செலவுகளால் கையிருப்பெல்லாம் கரைகின்ற ஒரு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி பொன் பொருள்கள் கையாள்வதில் கவனம் தேவை. கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன் பற்றிய புரிதெல்லாம் அதிகரிக்கும். இன்றைய நாள் உதவிகரம் கிடைக்கின்ற ஒரு நாளாகவும் இருக்கும். விலையுறந்த பொருட்கள் மீது கவனத்தை வைங்க. அதிசய கிழக்கு திசை அதிசயம் 4ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் ஆழ்ந்த நீல நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அறிமுகம் கிடைக்கும். அனுஷ நட்சத்திர செலவுகள் அதிகரிக்கும். கேட்டை நட்சத்திரக்காரர் எல்லோரையும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, எடுத்த காரியத்தை திட்டமிட்டு செய்து முடிக்கக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும். இன்றைய நாள் வியாபாரத்தில் வெற்றி கிடைக்கும். லாபங்கள் ஈட்டுகின்ற ஒரு தருணம் இருக்கு. தேக ஆரோக்கியம் தெளிவு பெறுகின்ற ஒரு தருணம். கடன் பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய ஒரு திறன். அதே மாதிரி உங்களுடைய இனத்தாரின் ஆதரவு, அவர்களுடைய இனத்தாரின் ஆதரவு இன்னைக்கு சிறப்பாக கிடைக்கும். கால்நடைத்துறையில் இருப்பவர்கள்லாம் கவனம் தேவை. வியாபாரத்தில் விவேகத்தோடு செயல்பாடு இருக்கட்டும். வெளியூர் பயண வாய்ப்புகள்லாம் சாதகமாக அமைகின்ற ஒரு வாய்ப்பு தருணம் இன்னைக்கு ஏற்பட, உறவினர்களை அனுசரித்து செல்லுங்கள். இன்றைய தினம் நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நாளாகவும் இருக்கும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிசயம் 7ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துகிற. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு மன தெளிவு ஏற்படும். போராடும் நட்சத்திரம் பெரியோர்களின் ஆதரவு சிறப்பை தரும். உத்ராடும் நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள். உத்தியோகமாகட்டும், வெளிவட்டாரமாகட்டும், வியாபாரமாகட்டும் அனுசரித்து சென்றால் இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, மகர ராசி நேயர்களுக்கு சகோதரர்களால் சின்ன சின்ன சங்கடங்கள் ஏற்படக்கூடிய தருணம் இருக்கு. கவனமா இருங்க. விட்டு கொடுத்து போங்க. சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி கணவன் மனைவி ஒருவருக்கு ஒருவர் அனுசரித்து செல்லுங்கள். நட்பு வட்டாரம் விரிவடைகின்ற ஒரு தருணம். வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதை உயரும். தன வரவு சிறப்பாக இருக்கும். தொழிலில் லாபங்களை ஈட்டலாம். பொன்பொருள் சேர்க்கையில் கவனம் செலுத்துங்க. ஏன்னா அதை வாங்கினேன் இதை வாங்கினேன்னு சொல்லி இருக்கிற பணத்தை செலவு பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் நாளைக்கு பிரச்சனையில் முடியும். அதனால் கவனமாக இருங்க. கடன் பிரச்சனைகள்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ளே வருகின்ற ஒரு தருணமும் இருக்குது. பங்குதாரர்களாக ஏற்பட்ட தொல்லைகள்லாம் விலகும். இன்றைய தினம் லாபங்கள் நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு இருக்குது. அதிசய தெற்கு அதிசயம் 3ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. உத்ராடம் நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள். திருவோணம் நட்சத்திரம் மதிப்பு மரியாதை எல்லாம் உயரும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொல்லைகள்லாம் இன்னைக்கு விலகுகின்ற ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள்.
அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, கும்பராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இன்னைக்கு இருக்கும். அதே போல எடுத்த காரியத்தில் இன்னைக்கு ஆர்வத்தோடு செய்கின்ற ஒரு தருணம். சமூக பணிகள்ல ஆர்வங்கள் அதிகரிக்கும். பிள்ளைகளால் அனுகூலம் இருக்கும். அதே போல தன வரவு நிறைந்த ஒரு நாளாகவும் இருக்கும். உடன் பிறந்தவர்களால் சில சங்கடங்கள் ஏற்படும். நீண்ட நாள் ஆசைகள் எல்லாம் நிறைவேறும். வண்டி வாகனம் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். வீடு, நிலபுலன்கள் இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். எடநாட்டு சனி, பாத சனி தான் நடக்குது. இருந்தாலும் காலில் அடிபடாமல் பார்த்துக்கோங்க, வேற ஒன்றும் கிடையாது. வியாபாரத்தில் சில சூட்சமங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும். அதே மாதிரி செல்வ சேர்க்கை தொடர்பான சிந்தனைகள்லாம் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கு. கணவன் மனைவியிலே நல்லா அந்யோன்யம் இருக்கும். அதே மாதிரி வியாபாரத்தில் நல்ல மேன்மை ஏற்படும். நிர்வாகத்துறையில் சாதகமான சூழல்லாம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு. உறவினர்கள் மத்தியில் மதிப்பு மரியாதை உயர்கின்ற ஒரு நாளாக இருக்கு. இன்றைய நாள் நிம்மதி நிறைந்த நாளாக இருக்கும். அதிர்ஷ்ட சேர்க்கைக்கு விசேஷம் 7ஆம் நட்ச நிறம் இளம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு ஆர்வத்தோடு எதையும் செய்கின்ற ஒரு தன்மை இருக்கு. சதயம் நட்சத்திரக்கார் புரிதெல்லாம் அதிகரிக்கும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதையெல்லாம் உயரும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, மீனராசி நேயர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டம் முடிகிற தருவாய். அதனால பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் ஆதாயம் ஏற்படும். உணவு விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. பண விஷயத்துல கவனமா இருங்க. மற்றபடி இன்றைய நாள் நன்றாக இருக்கும். நண்பர்கள் சந்திப்பு உங்களுக்கு மகிழ்ச்சியை தருகின்ற ஒரு நாளாக இருக்கும். புதிய முயற்சிக்கு எதிர்பார்த்த ஒரு நல்ல செய்தி எல்லாம் கிடைக்கும். தந்தையிடம் எதிர்பார்த்த சில காரியம்லாம் சாதகமாக முடியும். ஒரு சில விஷயத்துல மட்டும் கவனமா இருக்கணும். ஏன்னா சாயந்தரம் வரைக்கும் இருக்கு இல்லையா, அதனால அதுல மட்டும் கவனமா இருங்க. பயணங்கள்ல கவனமா இருங்க. ஆரோக்கியத்துல கவனத்தை செலுத்துங்க. பண விஷயத்துல கவனத்தை செலுத்துங்க. சிறப்பாக இருக்கும். இன்னைக்கு அதிசய மேற்கு திசை 1ஆம் நட்ச நிறம் இளம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயகரமான நாளாக இருக்கு. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள். ரேவதி நட்சத்திரக்காரர்கள் மட்டும் கொஞ்சம் கவனமா இன்னைக்கு இருங்க. சாதகமான ஒரு தருணம்லாம் இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் கவனத்தை செலுத்துறது. பண விஷயத்துல கவனத்தை செலுத்துங்க, அது போதும். மற்றபடி இந்த நாள் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்கும். ஏன்னா முடிகிற தருவாய் சந்திராஷ்டமம், அதனால பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. விநாயகர் பெருமான வழிபாடு செஞ்சுட்டு போங்க, சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.